பிரியாணி யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் திண்டுக்கல் பிரியாணி இன்னமும் ஃபேவரட் எங்களுக்கு. இந்த மாதிரி நான் சொல்கிற ரெசிப்பியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் ரிப்பீட்டடாக பிரியாணி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, அப்புறமேட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பிரியாணி இலை, அப்புறமேட்டு ஒரு 6 7 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அப்போயே வந்து நம்மளுக்கு வந்து வீடு ஃபுல்லாக வந்து பிரியாணி ஸ்மெல் சூப்பர்பாக இருக்குங்க. இந்த மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க, அரைச்சி வச்சு ஆட் பண்ணாதீங்க. அப்புறமேட்டு வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 15 20 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி பேஸ்ட்டாகி அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் ஆச்சு, அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு, சூப்பராக டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னு நினச்சாலும் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். தக்காளி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2த்தையும் வந்து நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போதே வந்து ஸ்மெல் ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா, வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ணலை. நம்ம வந்து ஹோம்மேடாக தான் அரைச்சிருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆகிடும். நார்மலான ரெட் சில்லி பவுடரே ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் அப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமேட்டு வந்து நான் 2 டம்ளர் போல் வந்து அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. அதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இப்போ வந்து நான் பிரியாணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் மிக்ஸி வந்து வெங்காயம் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அதிலே தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பிரியாணிக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். எதை செஞ்சாலும் நம்ம ப்ரேயர் பண்ணி செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எப்போயுமே அரிசி போடுறதுக்கு முன்னாடி என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்குவேன். அப்புறமேட்டு வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான 2 டம்ளர் அரிசினா இப்போ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து இப்போ லெமன் வந்து சாறு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் பிழிஞ்சி இதையும் ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்ட பிறகு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, அரிசி வந்து மேலே தெரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். கீழே இருக்க அரிசியை மேலே மாற்றி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சு அப்படியே தம் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக யம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக யம்மியாக வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களே இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன அளவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.